நம்ம இந்த பர்டிகுலர் வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா ஜஸ்ட்டு ஒரு பர்டிகுலர் டூரேஷனில் வந்துட்டு இன்ட்ரெஸ்ட்டோட பர்சன்டேஜ் வந்துட்டு சம் அமௌண்ட் சம் வேல்யூ வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகிருன்னு கொடுத்துட்டு இந்த மாதிரி டீட்டெயிலாம் வச்சு நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஜஸ்ட் ஒரே ஒரு இடத்துல மட்டும் சின்னதாக அனலைஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அது ஓகேனா நம்ம ஈஸியாக சால்வ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இங்கே சம் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா there is 75% increase in an amount at simple interest for 5 years. Then what will be the compound interest on rupees 40,000 for 2 years at same rate of interest னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? நமக்கு அல்டிமேட்டாக என்ன கண்டுபிடிக்கணும்னா 2 இயர்ஸ்க்கான காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்கணும். அதுக்கு நமக்கு என்னென்ன தேவைன்னா பிரின்சிபல் தேவை 40,000 சம்பளம் கொடுத்துருக்காங்க. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு மிஸ் ஆகுது. டூரேஷன் 2 இயர்ஸ். ஓகே, இப்போ அந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் மட்டும் எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு விஷயம் கவனிச்சிக்கங்க. இந்த எக்ஸாம்பிள் புரிஞ்சுன்னா சம் புரியும். இப்போ நார்மலாக வந்துட்டு பிரின்சிபல் வந்துட்டு ஃபார் எக்ஸாம்பிள் 100% வச்சுக்கலாம். இதில் ஒரு 30% இன்ட்ரெஸ்ட் ஆட் ஆகுதுன்னா அமௌண்ட் எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்? 130% ஈக்குவலாக இருக்கும். இது கேஸ் நம்பர் 1. கேஸ் நம்பர் 2 பார்த்தீங்கன்னா சேம் பிரின்சிபல் வந்துட்டு 100%, இன்ட்ரெஸ்ட் எதுவுமே ஆட் ஆகலை. இது வந்துட்டு ஒரு n நம்பர் ஆஃப் இயர்ஸ்னு வச்சுக்கலாம். எவ்வளோ வச்சுக்கலாம்? ஒரு 10 இயர்ஸ்னு வச்சுக்கலாம். இதுவும் அதே 10 இயர்ஸ், வேறு டெபாசிட்டு. இதில் எதுவுமே ஆட் ஆகலைன்னா அமௌண்ட் என்ன இருக்கும்? சேம் 100% தானே. ஏன்னா இதில் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அப்ளை ஆகும்போது அமௌண்ட்டில் சேஞ்ச் காமிக்குது. இங்கே ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எதுவுமே இங்கே பிரின்சிபல் அப்ளை ஆகலை. அப்போ அமௌண்ட் என்னவா இருக்கும்? சேம் அதே தானே இருக்கும். ஓகே, என்ன சொல்ல வரேன்னா ஜஸ்ட் எப்போ வந்துட்டு பிரின்சிபலும் அமௌண்ட்டும் ஈக்குவலாக இருக்குன்னா அங்கே வந்துட்டு இன்ட்ரெஸ்டோட வேல்யூ வந்துட்டு எதுவுமே கால்குலேட் பண்ணியிருக்க மாட்டேன்னு சொல்கிறோம். புரிஞ்சுங்களா? அப்போ என்ன சொல்ல வரேன்னா ஜஸ்ட் இருக்கிற வேல்யூவில் வந்துட்டு 30% இன்க்ரீஸ் ஆகுதுன்னா என்ன மீனிங் அப்படின்னா அந்த 30% வந்துட்டு இன்ட்ரெஸ்ட்டுக்கான வேல்யூவாக இருக்கும். 30% இன்ட்ரெஸ்ட்டுக்கான வேல்யூவாக இருக்கும். அதே மாதிரி நம்ம சம்மில் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு இருக்கிற அமௌண்ட்டில் இருந்து 75% இன்க்ரீஸ் ஆகுது இல்லைங்களா? அப்போ 75% இன்க்ரீஸ் ஆச்சுன்னா 100%ங்கிறது 175% வரும். ஆனால் எதனால் இது நடந்திருக்கு பார்த்தீங்கன்னா 75% இது யாருக்கு சொந்தமானது? ஜஸ்ட் இன்ட்ரெஸ்ட்டுக்கானது. இப்போ இது தெளிவாக இது வந்துட்டு எவ்வளோ இயர்ஸ் நடக்குதுன்னா 5 இயர்ஸ்னு சொல்லியிருக்காங்க. இப்போ 5 இயர்ஸ்க்கு 75%னா இந்த விஷயம் எல்லாமே சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டில் தான் நடக்குது. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டில் வந்துட்டு எவ்ரி இயர் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு மாறாது, அது அப்படியே தான் இருக்கும்னு சொல்ல வரேன். மொத்தமாக 5 இயர்ஸ்க்கு 75% இன்ட்ரெஸ்ட் ஆட் ஆகிருக்கு அப்படின்னா அப்போ பெர் இயருக்கு எவ்வளோ இருக்கும்? 15%. இது புரிஞ்சுங்களா? அப்போ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் நமக்கு கிடச்சிருச்சு. ஆல்ரெடி நமக்கு சம்மில் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னா 40,000 கொடுத்துருக்காங்க பிரின்சிபல். இப்போ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு 15%, n வந்துட்டு 2 இயர்ஸ். நமக்கு 2 இயர்ஸ்க்கான காம்பவுண்டர்ஸ் கண்டுபிடிக்கிற அந்த ஃபார்மேட் தெரியலைங்களா? ஜஸ்ட் 2 bracket + 1 bracket. இல்லை 15% கண்டுபிடிக்கணும். தெளிவாக நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணதான். 15%னா ஃபஸ்ட்டு 10 அப்புறம் 5 ரெண்டு கம்பைன் பண்ணிக்கங்க. 40,000ல் 10% 4,000, 5% 2,000. அப்போ ஓவரால் 15%க்கு வந்துட்டு 6,000. அகைன் இதில் 10% 600, 5% 300, ஓவரால் 15% 900. கம்பைன் பண்ணும்போது ஜஸ்ட்டு 12,000 + 900 12,900. அவ்வளோதான் ஆன்சர். கிளியர்? ஓகே, ஜஸ்ட் இதெல்லாம் நமக்கு கொஞ்சம் தேவையான விஷயங்கள் சொல்ல. இந்த சம்ம சால்வ் பண்ணுறது இதெல்லாம் கொஞ்சம் தேவையான விஷயங்கள் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இன்னும் ஒரு சம்ம கூட பார்த்து இன்னும் நல்லா புரியும். ஓகேங்களா? நமக்கான சம் என்னென்னு பார்த்தீங்கன்னா there is 40% increase in an amount at simple interest for 4 years. Then what will be the compound interest on rupees 12,000 for 3 years at the same rate of interest னு கேட்டிருக்காங்க. ஓகே, ஆல்ரெடி நம்ம அதில் ஒரு சம்ம டிஸ்கஸ் பண்ணி வச்சுலிங்களா? நமக்கு என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னா பிரின்சிபல் கொடுத்துருக்காங்க, டூரேஷன் கொடுத்துருக்காங்க, சிஏ கண்டுபிடிக்கிறதுக்கு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் மட்டும் தான் மிஸ் ஆகுது. ஆனால் தெளிவாக சம்பளம் வந்துட்டு ஃபஸ்ட் லைன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 4 இயர்ஸ்க்கு வந்துட்டு 40% இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. எதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டில். இப்போ 4 இயர்ஸ்க்கு 40%னா பெர் இயர்க்கு பார்க்கும்போது 4 ஆல் டிவைட் பண்ணிட்டோம் அப்படின்னா 10%. எனக்கு பிரின்சிபல் தெளிவாக 12,000, தென் ஆரும் 10% இப்போ கண்டுபிடிச்சிட்டேன். n வந்துட்டு 3 இயர்ஸ்க்கு காம்பவுண்ட் ஆனுவலின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ 3 இயர்ஸ்க்கான ஃபார்மேட் பார்க்கும்போது 3 bracket + 1 bracket. இதில் 10% பார்த்தீங்கன்னா 1,200, இதோட 10% 120, 10% 12. எனக்கு என்னென்ன கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 3,600, ஒரு 360, அப்போ என்னென்னா 3,960 வரும், ஒரு 12. அப்போது எனக்கு ஓவரால் என்ன கிடைக்குன்னா 3,972. இவ்வளோதான் ஆன்சர். கிளியர் ஆச்சுங்களா? நீங்கள் ஒரே ஒரு விஷயம் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னு அதை தெளிவாகிக்கணும்னு சொல்ல வரேன். அதுக்கு என்னென்னலாம் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். ஜஸ்ட் என்ன கேட்டிருக்காங்களோ, ஜஸ்ட் என்ன மிஸ் ஆகுதோ அது எங்கன்னா அடிஷ்னலாக கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷனை நம்ம ஜென்ரேட் பண்ண முடியும். ஆல்மோஸ்ட் ஒரு 90% ஆஃப் ஆப்டிடியூட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும்.
நமக்கு என்ன கண்டுபிடிக்கணுமோ அது ஒரு சைடு வச்சுக்கோங்க. அதுக்கு தேவையான செக் பண்ணி பார்க்கும்போது ஒரு 70% கொடுத்துருப்பாங்க, ஒரு 30% மிஸ் ஆகும். அந்த மிஸ் ஆனது வந்து எப்படின்னா அடிஷ்னலாக கொடுக்குற இன்ஃபர்மேஷனை நம்ம ஜென்ரேட் பண்ணி எடுத்துக்கலாம். இது புரிஞ்சுங்களா? ஓகே, இது நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னும் ஒரு டிஃப்ரெண்ட் டைப்பில் பார்க்கலாம். தேங்க்யூ.